ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டேட்ஸ் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? டேட்ஸ் கேக் சரியான மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு இன்றைய காட்ட போகிறேன். நீங்கள் ஷாப்ஸில் போய்த்து மிச்சம் விலை கொடுத்து டேட்ஸ் கேக் வாங்கி தின்ன வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே உங்களோட ஃபேமிலியில் உங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க நாங்கள் இன்றைக்கி டேட்ஸ் கேக் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு சினமன் ஸ்டிக் 2-3, அதே மாதிரி காடமம் 2, இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதோட நான் இதுக்கு டீ பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இந்த டீ பவுடரை ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி பாயில் பண்ணிக்கொள்ளணும். நல்லா அப்படியே ஷேக் பண்ணி நல்லா 2 மினிட்ஸ் மாதிரி நல்லா நாங்கள் இதை பாயில் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா நாங்கள் பாயில் பண்ணி அப்படியே இது ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ நான் இன்றைக்கி டேட்ஸ் எடுத்துக்கிறேன். 500 கிராம்ஸ். இது சீட்ஸ் எல்லாம் ஒரு பக்கத்துக்கு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கொள். இப்போ நான் டீ மிக்சரை ஹாட்டாகவே இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் டேட்ஸுக்கு டீ மிக்சர் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று இந்த டேட்ஸை நாங்கள் இந்த டீ மிக்சரில் சோக் பண்ணி வச்சோம்டா எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஒன்று கிடைக்கும். மிச்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது டேட்ஸ் கேக்குக்கு ஒரு டார்க் ஸ்டெயின் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கும். டார்க் கலர் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் எங்களுக்கு மிச்சம் இம்பார்ட்டன்ட் இந்த டேட்ஸ் கேக்குக்கு. அடுத்தது மிச்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் டேட்ஸ் கேக்குக்கு டேட்ஸ் எடுக்க போகல ட்ரை ஆகாத நல்ல சாஃப்டான டேட்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேட்ஸ் கேக்கும் நல்ல மாய்ஸ்சராக வரும். அதே மாதிரி டேட்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டீ மிக்சரில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஒன்று கிடைக்கும் டேட்ஸில். நாங்கள் இப்போ இந்த டேட்ஸை சோக் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி ஒரு சைடில் நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்போ நெக்ஸ்ட் எங்களோட டேட்ஸ் கேக்கு தேவையான ஃப்ளா எடுத்துக்கொள்வோம். நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் ஃப்ளா எடுத்துக்கிறேன். அதுக்கு இன்றைக்கி 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதோட நான் இதுக்கு நட்மெக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எப்படியும் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி நட்மெக் இது நல்லா கிரேட் பண்ணி அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆல்ரெடி டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்னஸ் வெரி ரிச். ஸோ நாங்கள் இந்த மாதிரி நட்மெக், அந்த மாதிரி சினமன் ஸ்டிக், காடமம் எல்லாம் ஆட் பண்ணினோம்டா ரிச் ஸ்வீட்னஸை எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளேவர்டோடு தரும். ஸோ அதனால் நாங்கள் இதெல்லாம் மஸ்டாகவே ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ ஃப்ளாவை ஸ்ட்ரெயின் பண்ணி நாங்கள் ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ பட்டர் நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லைட் ப்ரௌன் சுகர் 250 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நாங்கள் இந்த பவுலுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பட்டரை ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கொள்வோம். டேட்ஸ் கேக்குக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணினா நல்ல ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்மூத்தாகிக்கும், நல்ல மாய்ஸ்சராகிக்கும் கேக். கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கி தன்மை ஒன்று மிகும். ஸோ அதுக்கு தான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இது ரெண்டையுமே நல்லாவே பீட் பண்ணிக்கொள்ளணும். எந்த அளவுக்குண்டா நல்ல க்ரீமியாகவும் நல்ல பேல் கலருக்கு வர வரைக்கும் நல்லா நாங்கள் இதை பீட் பண்ணிக்கொள்ளணும். எப்படியும் ஒரு 6-7 மினிட்ஸ் மாதிரி நல்லா நாங்கள் பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த பேல் கலர் எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல க்ரீமியாகவும் வரும். ஓகே, இப்போ எங்களோட பட்டர் அண்ட் சுகர் நல்ல பேல் கலருக்கு நல்ல க்ரீமியாக பீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இதுக்கு 4 எக் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த மிக்சரில் ஹாஃப் மிக்சரை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும். இந்த எக், இந்த சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நாங்கள் இதை பீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் பேலன்ஸ் எக் மிக்சரும் இதுக்கே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா நான் இதை பீட் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ நல்லா இதை பீட் பண்ணி கொண்டாச்சு. இப்போ நான் பீட்டர் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு நான் இதுக்கு ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே மிக்க ஃப்ளவர் ஆட் பண்ணினா கட்டி நிற்கும். ஸோ அதனால் 2-3 தரக்கைக்கு மாதிரி இந்த ஃப்ளவர் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி நாங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் சிஸ்டத்தில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இதை கட் அண்ட் ஃபோல்ட் சிஸ்டத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டீங்கடா இதில் ஒரு நாளுமே கட்டி நிற்காது. ஸோ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் பேலன்ஸ் சீக்கிர எல்லா ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் கூட கட்டி நிற்காத அளவுக்கு நாங்கள் நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டோம். நல்லா க்ரீமியாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்களோட டேட்ஸ் பேஸ்ட்டை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். பாருங்கள், எங்களோட டேட்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இந்த டேட்ஸ் பேஸ்ட்டை இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி இப்போ நாங்கள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது மாதிரி ஹாட் டீ மிக்சரில் நீங்கள் இந்த டேட்ஸை வந்து சோக் பண்ணி வச்சிங்கடா பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிச்சம் மிக்ஸ் பண்ணி அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன உண்டுண்டா நல்லா ட்ரை ஆகாது நல்ல மொய்ஸ்சரான நீங்கள் டேட்ஸ் வாங்கணும். டேட்ஸ் இருக்க போகலாம். ஸோ இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்வோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டுச்சு. இப்போ இந்த டைமில் கேக் ட்ரேக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் ஆட் பண்ணி அதையும் நாங்கள் கிட்ட வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்வோம். டேட்ஸ் கேக்கில் வந்து டேட்ஸ் டேஸ்ட் தான் வரணும், வேறு எந்த டேஸ்ட்டும் வரப்படா. ஸோ அதனால் அந்த எக் ஸ்மெல் போகிறதுக்காக வேண்டி வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் ஆட் பண்ணினா நல்லாவே போதும். அதுக்கு ஆமண்ட் எசன்ஸ், அது மாதிரி ரோஸ் எசன்ஸ், இது மாதிரி நிறைய எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணினோம்னா அந்த டேட்ஸ்ட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் எங்களுக்கு ஒரு நாளும் கிடைக்க போகிறல. ஸோ அதனால் மற்ற எசன்ஸ் எல்லாம் இதுக்கு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒன்லி வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் ஆட் பண்ணி கொண்டால் நல்லாவே போதுமானது. ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து இதை ட்ரேக்கு ஆட் பண்ணி கொள்வோம். யூஸ்வலாக நாங்கள் ட்ரே எப்படி செட் பண்ணுவோமோ பார்ச்மெண்ட் பேப்பர் ஆட் பண்ணி அதே மாதிரி நாங்கள் செட் பண்ணி அதில் நாங்கள் இந்த மிக்சரை ஃபுல்லாக இப்போ ஆட் பண்ணி கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் ஏர் பபிள்ஸ் போகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் இதை ஷேக் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது வந்து நான் இதுக்கு கேஷ்யூ கொஞ்சம் மேலால் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். ஆனால் நான் கேஷ்யூஸை வந்து கொஞ்சம் பெருசாக 2-2க்கா 3-3க்கா தான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ அது நல்லா கடிப்படக்குள்ள நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அடுத்தது இதுக்கு ப்ளம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த டேட்ஸும் சிமிலராக ப்ளம்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் அது பிச்ச மாய்ஸ்சராக விடும். ஸோ இதுக்கு கேஷ்யூஸ் மட்டும் ஆட் பண்ணால் நல்லாவே போதும். இப்போ வந்து பேக்கிங் டைம். இப்போ இது நாங்கள் பேக் பண்ணிக்கொள்ளணும். எப்படின்னா 180 செல்சியஸில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணினா நல்ல ஒரு ரிச்சான டார்க் ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் டேட்ஸ் கேக் எங்களுக்கு கிடைக்கும். வாங்க நாங்கள் இப்போ இதை பேக் பண்ணிக்கொண்டு வருவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் டேட்ஸ் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் டேட்ஸ் கேக், ரிச்சான டேட்ஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த டேட்ஸ் கேக் நீங்கள் கட் பண்ண போக்கலையும் இதை ட்ரேலேருந்து வெளியே எடுக்க போக்கலையும் நீங்கள் மெதுவாக எடுக்கணுமேண்டா மற்ற கேக்ஸ் மாதிரி டேட்ஸ் கேக் ஆகவே சாஃப்டாகிக்கும், சரியான மாய்ஸ்சர் ஆகிக்கும். ஸோ அதனால் மெதுவாக இப்படி கையை போட்டு தான் நாங்கள் எடுக்கணுமே தவிர மற்ற பக்கத்துக்கு ஒரு நாளும் பெரட்டப்படாது. ஸோ இப்போ நாங்கள் இதோட பார்ச்மெண்ட் பேப்பரை அதே மாதிரி மெதுவாகவே நாங்கள் ரிமூவ் பண்ணி கொள்வோம். அதே மாதிரி டேட்ஸ் கேக் கட் பண்ணக்குள்ளையும் தின் பீசஸ் கட் பண்ணாதீங்க, நல்லா பாக்ஸ் ஷேப் பீசஸே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவும் அந்த மாய்ஸ்சர் ஆகிறனால எங்களுக்கு தின் பீசஸ் கட் பண்ணினா அதுவும் சும்மா உடஞ்சி தான் வரும். ஸோ நான் இப்போ இதையும் கட் பண்ணிக்கொள்கிறேன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்ற டேட்ஸ் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதோட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணவும் மறந்துடுவானம். டேட்ஸ் கேக் எப்பயுமே செய்ய போக்கல எங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை செஞ்சுக்கோங்க. ஏன்னா அது மிச்ச நாளைக்கு வைக்கலாம். நாங்கள் எப்படியுமே எங்களோட ஃபேமிலியில் உள்ளாக்களுக்கு என்ன சாமானம் செஞ்சு கொடுத்தாலும் அதை மிச்சம் வச்சு திங்கிற அளவுக்கு நாங்கள் அதை செய்யப்பட எங்களுக்கு அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவாக செஞ்சு கொள்ளணும். அதுதான் ஏண்ட சிஸ்டம். ஸோ அதனால் நீங்கள் டேட்ஸ் கேக்காக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஐட்டம் செய்கிறண்டாலும் உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு 3 times சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க. அதை மிச்ச நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரிக்கு நீங்கள் செய்ய வேணும். ஸோ என் டேட்ஸ் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு 100% ஹோம்மேட் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டெலிஷியஸ் ஃபுட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.